இஸ்லாமிய பெருமக்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த தலைமைத்துவமாக டான்ஸ் விக்னேஸ்வரன் அவர்கள் திகழ்கின்றார். டான்ஸ் விக்னேஸ்வரன் அவர்கள் தலைவராக வந்த பிற்பாடு மீண்டும் அந்த மத நல்லிணக்கமும் இஸ்லாமிய பெருமக்களுக்கும் இந்த கட்சியில் முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும். தொடர்ச்சியாக இஸ்லாமிய பெருமக்கள் கட்சி சார்பாக அரசு பதவியில் இருந்தார். கட்டாயமாக இஸ்லாமிய சமூகத்திலிருந்து முதலில் டான்சி உபைதுல்லா அவர்கள், பிறகு பஹாங் மாநிலத்திலே டத்தோ அபு அவர்கள் 1970களில் இந்த நாட்டிலே மிக உயர்ந்த அரசியல் கட்டணம் அப்படின்னா அது மாய்ப்பான கட்டணம். இந்த கட்டடம் கட்டும் பொழுது இந்துக்கள் மட்டுமல்லாமல் நாட்டில் இருக்கின்ற எல்லா சமூகத்தவர்களும், குறிப்பாக நெகிசிம்லான் மாநிலத்தைச் சேர்ந்த திருவாளர் தபூத் அவர்கள், பினாங்கு மாநிலத்தைச் சேர்ந்த யூசுப் ராவுத்தர் அவர்கள் போன்ற இன்னும் நிறைய இஸ்லாமிய பெருமக்களும் இந்த கட்டடம் கட்டுவதற்கு துணை நின்றிருக்கிறார். அதனால்தான் துன்சாமி வேலு காலம் வரை இந்த அவருடைய ஆட்சி காலத்தில் இருந்தவரை கட்டாயமாக இஸ்லாமிய சமூகத்திலிருந்து முதலில் டான்சி உபைதுல்லா அவர்கள், பிறகு பஹாங் மாநிலத்திலே டத்தோ அபு அவர்கள், பிறகு ஜொகூர் மாநிலத்திலிருந்து திரு டத்தோ வஹீத் அவர்கள் என்று தொடர்ச்சியாக இஸ்லாமிய பெருமக்கள் கட்சி சார்பாக அரசு பதவியில் இருந்தார். சாமிகளுக்கு அப்புறம் இடையிலே ஒரு இடைவெளி ஏற்பட்டது. அதற்கு பிறகு டான்சி விக்னேஸ்வரன் அவர்கள் தலைவராக வந்த பிற்பாடு மீண்டும் அந்த மத நல்லிணக்கமும் இஸ்லாமிய பெருமக்களுக்கும் இந்த கட்சியில் முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும். இந்த நாட்டிலே வர்த்தகம் மட்டுமல்லாமல் இந்த தமிழ் மொழி வளர்வதற்கும் இஸ்லாமிய பெருமக்கள் ஆட்சி இருக்கின்ற பங்கை மறந்துவிட முடியாது என்பதை கருத்தில் கொண்டு டான்சி விக்னேஸ்வரன் மாய்க்காவுடைய தேசிய தலைவராக வந்த பிற்பாடு மீண்டும் அந்த கலாச்சாரம் தொடங்கப்பட்டது. குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த டான்சி உபைதுல்லா அவர்களை நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராகவும், அதே நேரத்தில் மிகச்சிறிய மாநிலமாக இருந்தாலும், ஒரு சின்ன சமூகமாக இருந்தாலும், இந்த சபா மாநிலத்தில் நம்முடைய சபா மாநில தலைவர் பீர் முகமது அவர்களை மாநில தலைவராகவும், மீண்டும் நம்முடைய சாகுல் அமீர் அவர்களை மனிதவள மேம்பாட்டுத் துறையினுடைய தலைவராகவும், அருமை நண்பர் இப்ராஹிம் அவர்களை டேப் கல்லூரியுடைய பொறுப்பாளராகவும், இதையெல்லாம் தாண்டி கடந்த காலத்தில் இருந்த மும்தாஜ் பேகம் அவர்களை தொடர்ந்து MIT CEO ஆகவும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்த தலைமைத்துவமாக டான்ஸ் விக்னேஸ்வரன் அவர்கள் திகழ்கின்றார். அதே மாதிரி நீங்களும் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு வழங்கினால் இன்னும் அதிகமாக சமுதாயம் நன்மை அடையும் என்று சொல்லி இந்த நம்முடைய நோம்பு துறப்பு பெருமகளால் இறைத்தூதர் சொல்லியது போல இந்த திருநாள் ஈகை திருநாள். ஈகை திருநாள் என்றால் எதை கொடுக்க வேண்டும் என்று ரொம்ப பேர் தப்பா நினைக்கிறார். ஈகை திருநாள் என்பது, ஈகை என்பது உன்னிடம் இருப்பதிலே மிக உயர்ந்த பொருள் எதோ அதுதான் தர்மம் கொடுக்கும். ஆக ஒரு நாள் முழுவதும் நோன்பு இருக்கின்ற மனிதனுக்கு, உண்ண உணவும் நீரும் இன்றி பத்தியத்தோடு இருக்கின்ற மனிதனுக்கு நீங்கள் கொடுக்கின்ற மிக உயர்ந்த பொருள் அவனுக்கு உணவளிப்பு. அந்த உணவு மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு பூர்ண திருப்தி ஏற்படுத்த முடியும். வேறு எதை கொடுத்தால் அவனுக்கு போதும் என்று சொல்லுகின்ற மனம் வர. ஆனால் உணவு மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு இவ்வளவுதான் இருக்க முடியும் என்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தும். அவை கொடுக்கின்ற பொருட்களிலே பசியோடு இருக்கின்றவனுக்கு உணவளிப்பதுதான் மிக உயர்ந்த ஈகை என்று இறைவன் சொன்னது போல அந்த நோம்பு திறப்பு பெருநாளை மாரிக்கா டான்ஸ் விக்னேஸ்வரன் மக்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த கலாச்சாரம் தொடரும். உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம் எங்கள் நிலையில் இருந்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ, எவ்வளவு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டுமோ அதை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அதே போல இந்த பயணத்தில் நீங்களும் போதிய ஆதரவு வழங்கினால் இந்த இந்திய சமுதாயம் மதங்களை கடந்து மனித நேயத்தை முன்னெடுக்கின்ற சமுதாயமாக வெற்றி பெறுவோம். வந்திருக்கின்ற அனைவருக்கும் நன்றி. எல்லாம் இறைவன் உங்களுக்கு எல்லா நலன்களும் வழங்க வேண்டும். நன்றி, வணக்கம்.